ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங்க போகிறோம் 11th வீக்கான தேர்ட் டேங்க. ஸோ தேர்ட் டேல நம்ம திவ்யா அவர்கள் இவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க நான் நினச்சி பார்க்கல. கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ உண்மையிலே அவங்க ப்ளே இந்த வாரம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. ஸோ என்ன ப்ளே பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேர் சேரும். ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்கள். ஸோ முதல் பொசிஷனில் இருக்கிறது நம்ம திவ்யா அவர்கள் தான் இருக்காங்க. திவ்யாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 93,314 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 21% இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 நாளே 1,00,000 ஓட்டுகளை திரட்டியிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இன்னும் இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. அந்த 3 நாளுக்குள்ளே எப்படியும் ஒரு 2,00,000 ஓட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போதையும் அவங்களோட கேம் நல்லா இருக்குங்க. ஸோ டே பை டே அவங்க கேம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப பழைய மாதிரி கிடையாது. ஒரே விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு 100 டைம்ஸ் அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு கிடையாது. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. நிறைய டாஸ்க் விளையாடுறாங்க. டாஸ்கில் எல்லாருக்கூடையும் ஜோயிலாக இருக்காங்க. பிக் பாஸில் இம்பார்ட்டண்ட்டான விஷயமே எல்லாருக்கூடையும் மிங்கிளாக இருக்கணும். மிங்கிளாக இருந்தாலே நீங்கள் ஒரு கலகலப்பாக இருப்பீங்க, எல்லா இடத்துலையும் தெரிவிங்க. ஸோ எல்லாருக்கூடையும் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் உங்களை அட்ரஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. அந்த ஒரு விஷயம் நல்ல உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். ஸோ இது திவ்யா அவர்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி இப்போ அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன முக்கியமான காரணம், அவங்க கூட ஒருத்தங்க கூட இருந்தாங்க, அவங்க கூட விலகிட்டாங்க. அதனால் திவ்யா அவர்கள் ஓரளவுக்கு நல்லா கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. ஸோ இரண்டாவது பொசிஷனில் கமருதீன் தாங்க இருக்கிற. கமருதீன் ஓட்டிங் 55,391 ஓட்டுகள். பர்சன்டேஜ் 12%. ஸோ கமருதீன் எந்த ஸ்டாண்டில் இருக்காருன்னு அவரே தெரில, ஓகேங்களா. ஏன்னா லவ் ஸ்டாண்டும் கிடையாது, வேறு ஸ்டாண்டும் கிடையாது. அவர் ஒரு தனி ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஜாலியாக ப்ளே பண்ணிவிட்டு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ண நல்லா வைப் பண்ணிருக்காரு. ஸோ இப்போ இருக்கிற டாஸ்க் எல்லாமே நல்லா வைப் பண்ணுறமான டாஸ்க்குங்களாக இருக்கிறதால அவரும் அது கூட ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்கார் மனுஷன். ஒரு பயம், ஒரு டென்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வெறி இருக்குது. எப்படியாவது டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு மைண்டில் மட்டும் ஓடிட்டே இருக்கேன். சரி அடிக்கடி காண லவ்வெல்லாம் அப்புறப்பட்டுச்சு, ஃபஸ்ட்டு டைட்டில் வின் பண்ணுறதா பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு நல்ல ஒரு இது மாற்றங்கள் தான். இதே மாதிரி நல்லா விளையாண்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூன்றாவதுல பார்வதி இருக்காங்க. பார்வதியோட ஓட்டிங் பார்த்தா 48,015 ஓட்டுகள். பர்சன்டேஜ் 11% எடுத்திருக்காங்க. ஸோ பார்வதியும் நான் கேமில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டி நல்லா விளையாடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் நம்ம பழைய பார்வதி எங்கடா அப்படின்னு தேடுற அளவுக்கு ஆகிட்டாங்க. பழைய பார்வதி வேறு லெவலாக இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்க பார்வதி ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க. யார் சொன்னாலும் கேட்குறாங்க, அட்ரஸ் பண்ணுறாங்க, ரிப்ளை கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, அமைதியாக இருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களும் சொல்லலாம். பழைய பார்வதியோட கம்பேர் பண்ணும்போது இப்போ அவங்க டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயத்தில் லவ் அண்ட் கான்செப்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு கேமில் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அவங்களுக்கான இது கிடைக்கும்ல. ஸோ அவங்கள இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. உண்மையிலே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நபர் தான். அவ்வளோ அடிப்பட்டெல்லாம் எனக்கு பிக் பாஸில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு. ஸோ இந்த லவ் மேட்டரில் மட்டும் லைட்டாக வீக் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் 4,000 ஆரோரா இருக்காங்க. ஆரோரா ஓட்டிங் பார்த்தா 44,988 ஓட்டுகள். பர்சன்டேஜ் 10%. ஆரோராவுமே பயங்கரமான சேஞ்சஸுங்க. ஸோ இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே நிறைய பேர் பயங்கரமான சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு விட ஃபஸ்ட்டு 4 வீக்ஸை விட அதுக்கப்புறம் நிறைய வீக்கில் பயங்கரமான சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் ஆரோரா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட டான்ஸ் ஆடியிருக்காங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்றுமே அவங்களால எதுவுமே பண்ண முடியல. சுபிக்ஷா எஃப்ஜெல்ல எதுவுமே ட்ரையே பண்ணாத மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப அசால்ட்டாக சும்மா பார்த்துனே இருக்காங்க. எதுக்கு பார்க்குறாங்க தெரியுதா இல்லையாட்டு எனக்கு தெரியல. பட் அவங்க எதுவும் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவங்க பானு சைலண்டாக இருக்காங்க. பட் விக்ரம் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணாங்க. 2 மணி நேரம் டான்ஸ் ஆடிக்கிறதுனா பெரிய விஷயம் தானே. ஸோ கொஞ்சமாவது பார்த்து பண்ணியிருக்கலாம் இவங்க எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும். பட் அவங்கள அந்த பாட்டு எடுக்கல போல இருக்குது. அதனால் அப்படி இருந்தாங்க. ஸோ 5வது பொசிஷனில் சபரி இருக்கிற. சபரியோட ஓட்டிங் 39,618 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 9%. ஸோ சபரியோட கேமும் நிறைய மாற்றங்கள் இருக்குது, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நல்லா சேஞ்ச் ஆகிட்டாரு. ஸோ இன்றைக்கி அந்த டாஸ்க் நடந்ததுல சபரி ரொம்ப குயிக்காக அந்த பாட்டுகள்லாம் டக்கு கெஸ் பண்ணிட்டார். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 2K கிட்ஸு 90 கிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அட்லீஸ்ட் கொஞ்சமாக யோசிச்சிருக்கலாம். ஸோ எஃப்ஜேவும் இவங்களும் ஏதாவது ஒன்று சொல்லினா இருக்கலாம், டிஸ்கஸாக பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம். எதுவுமே பண்ணலை. எஃப்ஜே சப்போஸ் அந்த இடத்துல எஃப்ஜே இருந்திருந்தாருன்னா ஸோ எஃப்ஜே என்ன மாதிரி சபரி இருந்திருந்தாருன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டும் கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் அவங்களுக்கும் ரொம்ப டைம் எடுத்திருக்காது, 2 மணி நேரம் டைம் எடுத்திருக்காது. ஸோ கொஞ்சம் குயிக்காக கண்டுபிடிச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு நடக்கலை. ஸோ பட் சபரியோட கேம் இன்னும் கூட டெவலப் பண்ணிகிட்டே போகணும்.
அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் போகிறீங்க சபரி சூப்பராக கேம் விளையாடுற செம்மையாக இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவரும் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 6வது பொசிஷனில் சாண்ட்ரா இருக்காங்க. ஸோ சாண்ட்ராவோட ஓட்டிங் பார்த்தா 34,211 ஓட்டுகள், 7%. இன்னுமா நீங்களாம் சாண்ட்ராக்கு ஓட்டு போகிறீங்க அப்படின்னு மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ ஏன்னா வந்து சாண்ட்ரா அழுது நம்மளுக்கு வந்து சாண்ட்ரா வந்து வீட்டுக்குள்ளே ஏன்டா இருக்காங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சாண்ட்ரா ஒரு நல்ல பிளேயராக கூட இருந்திருக்கலாம், நல்ல பிளேயர் தான், இல்லைன்னு சொல்ல. பட் வந்து அந்த அழுது எதுக்கு அழுறாங்கன்னு எனக்கு தெரிலங்க. என்ன சொல்ல வராங்க, எதுக்கு அழுறீங்க? ஒரு ஃபைட் பண்ணுங்கள், அடிங்க, சண்டை போடுங்க, பயங்கரமாக பண்ணிங்கன்னா நீங்கள் அழவே தேவையில்லை. நீங்கள் போய் தனியாக உட்காரதில் உங்களுக்கு வந்து எல்லாருமே தூரமாக இருக்க மாதிரி இருக்காங்க. நீங்கள் போய் அவங்க கூட மிங்கில் எல்லாருமே உங்கள் கூட இருக்க மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட் வந்து நம்ம திவ்யா அவர்கள் சூப்பராக பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா வந்து அமித்தை கூட்டு போய் தனியாக உட்கார வச்சு நல்லா பேசுகிறாங்க, திடீர்னு அழ ஆரம்பிச்சிடறாங்க, நல்லா பேசுகிறாங்க, திடீர்னு அழ ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஆனால் வந்து நம்மளை கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் வந்து நீங்கள் சாண்ட்ரா பற்றி நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ பாசிட்டிவாக இல்லைன்னா பாசிட்டிவாக சொல்ல, நெகட்டிவாக சொல்ல முடியும். அதனால் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 7வது பொசிஷனில் வந்து கனி இருக்காங்க. கனியோட ஓட்டிங் வந்து 25,615 ஓட்டுகள். ஸோ பர்சன்டேஜ் வந்து 5% எடுத்திருக்காங்க. கனியோட கேம் கூட ஒன்றுமே கிடையாது. கனியுமே வந்து நேற்று அந்த டாஸ்கில் நல்லா விளையாடுனாங்க. பட் இன்றைக்கி அந்த டாஸ்க் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ கனிக்கான கேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து எப்படி வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு தெரில. அடுத்த கட்டத்துக்கு போவாங்களா இல்லை வெளியில் போவாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவங்களோட கேம் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. மற்ற வந்து 5 பேருமே வந்து ஓரளவு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க. பேலன்ஸ் வரவங்களாம் அந்தளவு ஸ்ட்ராங் கிடையாது. இவங்களை வந்து எப்போ வேணால் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இவங்க இருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கே தெரியுது, யார் எப்போ தூக்குவாங்க தெரியாது. நம்ம கேம் நல்லா விளையாடணும்னு ட்ரை பண்ணுறாங்க தவிர்த்து, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 8வது பொசிஷனில் சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷா ஓட்டிங் பார்த்தா 25,372 ஓட்டுகள், 5% எடுத்திருக்காங்க. சுபிக்ஷாவுமே வந்து முயற்சி கடைசி வரைக்கும் முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன வருமோ என்ன தெரியுமோ அதுதான் பண்ண முடியும். அவங்களோட ஸ்டஃப்னாவோ அது பண்ணுறாங்க. பட் ஸ்டஃப்புக்கு மீறி வந்து அவங்களால யோசிக்க முடியலையா எப்படின்னு தெரியல. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, விக்ரம் கூட வந்து ரொம்ப ஷேடோவில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ விக்ரமை விட்டு இவங்க விலைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வெளியில் வந்துடுவாங்களா விலைக்கு வருவாங்களான்னு தெரியல. அந்த கண்டிஷனாக இவங்க இருக்காங்க. பட் ஒரு அண்ணனா ஒரு பிரதராக வீட்டுக்குள்ளே இருக்கலாம். பட் அவரு கூடயே அவர் ஷேடோலேயே இருக்கக்கூடாது இவங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த பால் டாஸ்கில் வந்து. அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஸோ இவங்க விக்ரம் கூடயே ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதில் வந்து வெளியில் வருவாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ 9,000 எஃப்ஜே இருக்கிறது. எஃப்ஜேவோட 25,345 ஓட்டுகள், 5%. ஸோ எஃப்ஜே எல்லாம் வந்து இன்னும் வந்து என்ன பண்ணுறாருன்னே ஒன்றுமே தெரிலங்க. ஸோ அவர் வந்து கேமில் எதுவும் கிடையாது, எதுவும் பேச மாட்டாரு. ஆனால் வந்து டேலண்ட் இருக்குது, எஃப்ஜேக்கான டேலண்ட் இருக்குது. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அவருக்கு டேலண்ட் ஷோ பண்ணுறதுக்கு முடிஞ்சிச்சு. அவர் டேலண்ட்லாம் ஷோ பண்ணுறாரு, பாட்டு பாட்டார், பீபாக்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே வந்து அவர் கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ லவ் கண்டென்ட் நினச்சி அதுவும் போயிடுச்சு. இப்போ வந்து அவர் எதுவுமே கிடையாது. இது வரப்போகிற டாஸ்கில் வந்து ஒரு நல்லா விளையாடி ஒரு வேளை வந்து ஒரு பொசிஷன் வந்தால் நல்லா இருக்கும்ன்றது தான் வந்து கான்செப்ட். அது பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து 10வது பொசிஷனில் அமித் இருக்கார். அமித்தோட ஓட்டிங் வந்து 25,234 ஓட்டுகள். ஸோ பர்சன்டேஜ் 5%. ஸோ அமித் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பர்ஃபெக்டான மனுஷன், எல்லாமே ஓகே. ஸோ பிக் பாஸுக்கு எடுக்கும்போது வந்து அவர் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நிறைய வந்து அவருக்கு வந்து புரியல, கொஞ்சம் விஷயங்களை டைம் எடுக்குதா எப்படின்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி தான் பிக் பாஸ்க்கு வாய்ஸ் எல்லாம் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்கும்போது கண்டஸ்டன்ட் என்னென்ன பண்ணியிருப்பாங்க நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு குட் பர்சன் தான் இல்லைன்னு சொல்ல. பட் கேமுக்கு வந்து குட் பர்சனை விட வந்து சூப்பர் பர்சன் தான் வேணும், நல்ல கேம் விளையாடுற நபர் தான் வேணுன்றது வந்து அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி மாறும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஓட்டுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். 300-400 ஓட்ஸ் தான் இருக்காங்க. பட் வந்து அமித் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணாருன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டாஸ்க் வந்து இப்போ நம்ம அமித் அவர்கள் டாஸ்க் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அவர் எப்படி ப்ளே பண்ண போகிறாரு என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக இருக்கிறது நம்ம ஆதிரியா இருக்குங்க. ஆதிரியா ஓட்டிங் பார்த்தா 14,016 ஓட்டுகள், 3%. ஸோ எல்லாரு கூடயும் கம்பேர் பண்ண வந்து லீஸ்ட்டில் இருக்கிறது ஆதிரை தான் இருக்காங்க. ஸோ ஆதிரை வெளியில் போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் என்ன சொல்லணும்னா ஒரு 70% வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பிக் பாஸ் பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் வந்து யாரை வந்து நல்லா விளையாடாமல் வீட்டுக்குள்ளே இருங்க அவங்கள வந்து வச்சுக்கிட்டு யார் நல்லா விளையாடுறாங்க அவங்கள தூக்கிடுறாங்க. இது வரைக்குமே நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து கரெக்டாக நடந்திருக்கு. ரம்யா போனதுக்கான காரணம் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த வாரம் வந்து ஆதிரை போவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆதிரை போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்ககிட்ட வந்து கேம் வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஸோ அவங்க வந்து விஷயமே வந்து ப்ராப்பராக நடக்கலை. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஜீரோவாக முடிஞ்சிச்சு.
பட் அது வந்து நம்ம மக்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அவங்கள நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அது எதுவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல, அப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆதிரி வந்து எப்படி வந்து இந்த இருக்கிற 3 நாள்லேருந்து எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா யார் தூக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து ஆதிரியோட கேம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ண மக்களை அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.